வெறும் பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? குக்கரில் 1/2 கப் துவரம் பருப்பு, 4லேருந்து 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திக்கிறேன். 1 கப் தண்ணி விட்டு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். கடுகு பொரிஞ்ச உடனே இடித்த வரமல்லி, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கிறேன். நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேன். வேக வச்ச பருப்பையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. மஞ்சத்தூளையும் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. பருப்பு கொதித்த உடனே கொஞ்சம் மல்லி இலை போட்டு 1லேருந்து 2 ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இன்னும் நிறையா வீடியோஸ் போட சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.